இங்க விஜயாவுமே மறுபடியுமே மனோஜை வச்சு பிரச்சனை பண்ற மாதிரி, மனோஜ் எனக்கு தான் அடிக்க உரிமை இல்லையா, அப்ப நீ அடுறா முதல்ல அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜுமே தயங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த விஜயாவுமே இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா மனோஜை விட அதிகமா நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால கண்டிப்பா நான் தான் அவளை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி விஜயாவும் எந்திரிச்சு இந்த பக்கம் ரோகிணியை போட்டு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இங்க ரோகிணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களும் திணறிக்கிட்டு அழுதுகிட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க திருப்பி அடிக்கிற ஐடியாவே இல்லை, ஏன்னா இந்த பக்கம் அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்றதுனால அடிக்கிற அடி மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே கத்தி கதறி சும்மா இருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க ரோகிணியை விடாம இங்க வச்சு அடிக்கவும் கரெக்டா மனோஜுமே முதல்ல நிறுத்துங்க, ரோகிணி அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட சத்தம் போடுறாரு. இதை கேட்டோன்னு இங்க விஜயாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா மனோஜ் சொன்ன, இவளை நான் அடிக்க கூடாதா, எதுக்கு அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் மனோஜ் அவங்களுக்கும் ரோகிணிக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்ல வராங்க. சொல்ல போனா ரோகிணி இந்த மாதிரி ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாமா, அவளுக்கு மாமாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் விஜயாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. உண்மையை சொல்ல போனா இங்க ரோகிணியை காப்பாத்துறதுக்காக இங்க இன்னுமே மனோஜ் போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி மனோஜுமே இங்க ரோகிணியோட மாமாவை பார்த்த உடனே அவங்க கிட்ட பணம் கேட்கலாம்னு சொல்லி தான் பேசியிருப்பாரு. ஆனா ரோகிணியோட மாமா அவர் இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ரோகிணிக்கு அடிவில்லாம காப்பாத்துறதுக்கும் ரோகிணி மேல இருக்கிற அன்புக்காக தான் அவர் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் விஜயாவுமே எதுக்காகடா என்கிட்ட சொல்லாம இதை மறைச்ச அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவும் மனோஜை பயங்கரமா சத்தம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல மனோஜுமே இங்க பாருமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ கோவப்படுவேங்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன், தயவு செஞ்சு ரோகிணி அடிக்கிற வேலை வச்சுக்காத, இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு விஜயாக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. என் வீட்டுல கடைசியில என் பையனே என்னை ஏமாத்திட்டானே, யாருமே எனக்கு உண்மையா இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா தன்னோட தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலையும் இங்க பாரு விஜயா, இந்த பிரச்சனையை நம்ம முதல்ல இப்பவே சார்ட் அவுட் பண்ணி இதை முடிச்சாகணும், நீ சும்மா ரோகிணி மேல மட்டும் கோவப்பட்டு இருக்க முடியாது. இப்ப தெரியுதா, ரோகிணி பண்ண தப்புக்கு உன் பையனும் தான் உடனே இறந்திருக்கான், அப்போ உன் பையன் மேலே தானே தப்பு இருக்கு, இப்போ உன் பையனை வீட்டோட அடிச்சு துரத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா விஜயாவால் அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களும் ரொம்ப சைலண்டா இருந்துடுறாங்க. ஆனா அதே நேரம் பாட்டியுமே இங்க பாரு ரோகிணி, நீ முதல்ல எதுக்காக இந்த பொய்யை சொன்ன, இந்த விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்பதான் பாட்டி கிட்ட இதுக்கு மேல இந்த விஷயத்த மறைக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஓப்பனா, இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு மனோஜ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நான் மனோஜை டைரக்டா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்பதான் இந்த பக்கம் மனோஜோட அம்மா இவங்க விஜயான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் பார்வதி ஆண்டியா வீட்டுக்கு அப்பப்போ மசாஜ் பண்ணுறதுக்காக போவேன். அப்போ தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க விஷயங்களை வச்சு நான் கேள்விப்பட்டேன். இங்கே எப்போவுமே விஜயா ஆண்டி பணத்துக்காக நிறைய ஆசைப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் தான் பையனுக்கு பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும் என்னம்மா சொல்ற, அப்பனா விஜயா பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு சொல்லி இங்க பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தா நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ரோகிணியுமே ஆமா அங்கிள் நான் கேட்டேன், அவங்க அப்படி பேசிட்டு இருந்தாங்க, அதுவும் எதுக்காகனா மீனாக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மீனாக்கும் முத்துக்கும் யோசனையா இருக்கு, என்ன எங்களுக்காகயா, எங்களுக்காக எதுக்கு அப்படின்ற மாதிரி இங்க மீனா கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் ரோகிணியுமே, அதாவது இந்த மாதிரி பூக்காரி எல்லாம் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நல்ல ஒரு பணக்கார பொண்ணு என் வீட்டுக்கு வரணும், அது மட்டும் இல்லாம என் பையன் மனோஜ் ரொம்பவே ரிச்சான வீட்டுல வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க பணக்கார பொண்ணை தேடிட்டு இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் நானும் வேற வழி இல்லாம மனோஜ் அப்ரோச் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது, இவங்க கிட்ட நம்ம ஒரு பணக்கார பொண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் நம்மளால மனோஜோட லைஃப்குள்ள போக முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் அதுக்கப்புறம் தான் பார்வதி ஆண்டி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அவங்களுமே ஓஹோ அப்படியாமா, நீ மலேசியா செட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க எப்படியாவது விஜயா கிட்ட பழக வச்சு மறுபடியும் இங்க விஜய் ஆண்டி தான் என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போவுமே என் மனசுல இங்க மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் தான், ஆனா முதல்ல என்கிட்ட கேட்டது விஜய் ஆண்டி தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் ரோகிணி செக்குன்னு போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாட்டிக்கும் இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் பயங்கரமா கோபம் ஆயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அண்ணாமலை இங்க விஜயா பக்கத்துல கிணத்துல பலார்னு ஒரு அற விட்டு, இப்ப பாத்தியா, இப்ப தெரியுதா, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே நீதான், நீ இந்த மாதிரி அவளுக்கு ஆசை கட்டினதுனாலதான் அவ உனக்கு ஆசை கட்டி கடைசியில இப்போ உன் பையனை ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க விஜயாவுமே எல்லாரும் முன்னாடியும் தான் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேச முடியாம கோபத்துல இருக்க மாதிரி காட்டி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல பாட்டியுமே அண்ணாமலை விஜயா மேல கை வைக்காத முதல்ல நிறுத்து, இதுக்கு மேல அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத, அவ தான் எப்பவுமே பணத்துக்காக ஆசைப்படுறவன் நமக்கு தெரியும்ல, அவன் முதல்ல இப்படி தெரியாம போயிடுச்சு, இப்போ அவளை பத்தி எல்லா எண்ணங்களும் நமக்கு புரிஞ்சிருச்சுல, விடு, இப்போ நம்ம இந்த பிரச்சனையை பேசி முடிப்போம் அப்படின்ற மாதிரி. எங்க பாரு ரோகிணி, இப்போ நீ பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது, நீ ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான், நான் அதை ஒத்துக்கிறேன், உனக்கு அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பாட்டியுமே. அப்ப கரெக்டா பாட்டி கேட்ட கேள்விக்கு இங்க ரோகிணியுமே எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை தான் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க விஜயாக்கு இன்னுமே கோபம் வருது.
ச்சே, இப்படி போய் ஏமாந்துருக்கனே, இவட்ட போய் ஏமாந்துட்டேனே அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க மனசுக்குள்ளே திட்டிக்கிறாங்க. ஆனா இங்க ரோகிணி இப்படி சொன்ன பதில கேட்ட உடனே அண்ணாமலையும், அப்படியாமா, சரி, இப்போ இதுக்கு மேல நீ எந்த ஒரு பொய்யும் எங்ககிட்ட மறைக்கல அப்படிங்கிறத நீ எங்களுக்கு தெளிவா சொல்லணும். சொல்லப்போனா இதுக்கு மேல நாங்க உன்னை நம்பலாமா? இதுக்கு மேல எங்க கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லையா அப்படிங்கிறத நீ ரொம்பவே டீட்டெயிலா சொல்லணுமா? நீ சொல்றத வச்சுதான் இதுக்கப்புறம் நீ மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்கும் வாழாம இருக்கிறதுக்கும் நாங்க முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ரோகிணியுமே இங்க வித்யா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா வித்யா இங்க இருந்து கிளம்பும் போதே சொல்லி அமைச்சிருப்பாங்க, நீ எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உங்க வீட்டுல பேசிடு, தயவு செஞ்சு உன் சம்பந்தப்பட்ட விஷயம், உன் பையன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிடு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்த ரோகிணியுமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தியம் வாங்குறதுக்கு முன்னாடியுமே உங்ககிட்ட நான் இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து விஜயாக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இன்னொரு பையன் சொல்லி வச்சிருக்காடி, அதினடி பொய் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ரோகிணியுமே, எனக்காக நீங்க ஒரு 1/2 hour வெயிட் பண்ணும், எனக்கு தெரிஞ்சவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவுமே, மறுபடியும் யாரை கூட்டிட்டு வந்து நாடகம் ஆட போற, இந்த மாதிரி நாடகம் ஆடுறதையும் உன் வேலையை வச்சுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணியுமே இங்க டைரக்டா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நீ கிருஷ்ண கூட்டிட்டு டைரக்டா வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கிருஷ்ணன்னு பேரை கேட்ட உடனே இங்க இன்னொரு பக்கம் மீனாக்கும் முத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. கிருஷ்ண எதுக்கு ரோகிணி கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ரோகிணியோட அம்மாவுமே, எதுக்குமா நான் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க பாருமா, வீட்டுல என்னை பத்தி எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு, இப்போ இந்த விஷயத்த நான் மூடி மறைக்க முடியாது, இதை பத்தி நான் வீட்டுல எல்லார்கிட்டையும் பேசலான் இருக்கேன், நீ கிருஷ்ண கூட்டிட்டு சீக்கிரம் வா, அவன் ஸ்கூல்ல தானே இருக்கான், ஸ்கூல்ல பாதி லீவ் ஆனாலும் பரவாயில்ல, நீ அவனை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோகிணியோட அம்மாவுமே கிருஷ்ண கூட்டிட்டு டைரக்டா இந்த பக்கம் வந்து மீனாவோட வீட்டுக்கு வராங்க. இங்க மீனா முத்து எல்லாருமே கிருஷ்ணோட அம்மாவையும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொல்ல போனா இது இங்க மனோஜுக்கும் பயங்கரமான ஷாக்கு தான், வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்ப கரெக்டா விஜயாவுமே, இவங்களை எதுக்கு எங்க கூப்பிட்டு வந்த, சொல்லப்போனா இவங்களோட பையனை தானே, இந்த பையனை தானே முத்து மீனாவும் தத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி விஜயா கேட்கறாங்க. அப்போ ரோகிணி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க என்னோட அம்மா, அது மட்டும் இல்லாம இந்த கிருஷ் என்னோட குழந்தை, இவன் என்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவ்வளவுதான், எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தலையே சுத்திடுது. சொல்ல போனா இங்க விஜயாவே மயக்க ஓட்ட கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜும் எதுவும் பேச முடியாம நின்றுகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க அண்ணாமலையுமே, என்னமா சொல்ற, உண்மையுமே இது உன் பையனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ரோகிணியுமே, ஆமா அங்கிள், இது என்னோட பையன், எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்துச்சு, சொல்ல போனா என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைனால அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, இப்போ நானும் என் பையனும் தான் தனியா இருந்தோம், அதுக்கப்புறம் தான் மனோஜ் என் லைஃப்ல வந்தான் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் கூட சேர்ந்த விஷயங்களை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஓப்பனா பேசுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பாட்டிக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. சொல்ல போனா பாட்டியே இவ்வளவு பெரிய ஷாக் இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரோகிணி ஏற்கனவே வந்து குழந்தை பிறந்தவங்க மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லி பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்போ பாட்டியுமே ஒருவேளை நம்ம தப்பா கணிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கணிச்சது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி தன்னை பத்தியான எல்லா உண்மைகளையும் ஓப்பனா போட்டு உடைச்ச உடனே இந்த பக்கம் வீட்டுல இருக்க யாராலையுமே அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. சொல்லப்போனா இன்க்ளூடிங் முத்து மீனா கூட இந்த கிருஷ்ணன்றவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனோஜோட பையனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் மேல சந்தேகப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் ரோகிணி தான். சொல்லப்போனா கிருஷ்ண ரோகிணியோட பையன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப அதே நேரம் பாட்டியுமே, என்னமா ரோகிணி, இவ்வளவு பெரிய விஷயங்களை மறைச்சு வச்சுட்டு நீ எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே சாதாரணமா இருந்திருக்க, இந்த அளவுக்கு யாராலும் இருக்க முடியாதுமா, இந்த விஷயங்கள்ல நாங்க என்ன முடிவெடுக்க முடியும் சொல்லு, இங்க பாரு உன் வீட்டுக்காரன் சிலை அரைஞ்ச மாதிரி நிற்கிறான், அது இல்லாம உன் மாமியா பாரு மயக்க மூட்டை விழுந்துட்டா, இவங்கெல்லாம் சரியாக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த விஷயத்துல இதை பத்தியுமே பேச முடியாம எங்க ரோகிணியோட பதில பார்த்துட்டு அப்படி எல்லாருமே அப்படியே விரைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா விஜயா மறுபடியும் மயக்கத்துல நினைச்சதுக்கு அப்புறம் எங்க ரோகிணி ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அப்படின்னா கண்டிப்பா மனோஜுக்கும் ரோகிணிக்கு டிவோர்ஸ் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you. நம்ம இன்னொரு வேற லெவலான வீடியோல பார்க்கலாம்.